அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது திருமண தோஷம் போக்கும் வாழைமர பாலசுப்பிரமணியம் ஆலயம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள வெம்பக்கோட்டை அருகே உள்ள தள்ளங்குறிச்சி கிராமத்தில் முருகப்பெருமான் அவர்கள் வித்தியாசமான பெயரில் குடிகொண்டு அருள்பாலிக்கிறார். இங்கே வாழைமர பாலசுப்பிரமணிய சுவாமியாக முருகப்பெருமான் அவர்கள் இங்கே அருள்பாலிக்கிறார். இங்குள்ள இறைவன் வாழைமர வடிவில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பதும் உலக மக்கள் நன்மை பெற மற்றும் சிறப்பு பெற வேண்டி தினமும் இங்கு யாகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கோவில் சிறப்பு அளிக்கிறது இந்த தல வரலாறு. 150 ஆண்டுகளுக்கு முன்பு தளங்குறிச்சி கிராமத்தின் நேரியப்பர் வீரம்மாள் தம்பதிகளுக்கு மகனாக பிறந்த வேலாயுதம் இவர் தினமும் தனது அன்றாட பணியான விவசாயம் செய்து கொண்டிருந்தார். அப்போது தொடங்கும் முன் அதிகாலையில் வெம்பங்கோட்டை வைப்பாற்றில் குளித்துவிட்டு வனமூர்த்தி லிங்கபுரம் விநாயகர் கோவிலில் உள்ள முருகனை தரிசனம் செய்வது வழக்கம். அத்துடன் இவர் மூலிகை கொண்டு வைத்தியமும் செய்து வந்தார். ஆழ்வாக்கும் சொல்லி வந்தார். இவர் ஒரு நாள் அதிகாலையில் எழுந்து நீராடிவிட்டு முருகப்பெருமானை தரிசிக்க சென்ற போது வைப்பாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து கொண்டிருந்தது. இதனால் ஆற்றை கடக்க முடியாது இருந்த இறைவனை தரிசிக்க முடியாமலும் வருத்தத்துடன் இல்லத்திற்கு வந்து மனமுடைந்தார். முருகனை தரிசிக்க முடியாத மனவேதனையில் இருந்த என்ன பணியும் செய்யாமல் வீட்டில் இருந்து கொண்டிருந்தார். முருகனின் திருநாமத்தை கூறியபடி கண் அயர்ந்தார். அப்போது கனவில் இறைவன் தோன்றி, என்னை காண நீ வெகு தூரம் வர வேண்டாம், நானே உன்னை தேடி உன்னுடைய இருப்பிடம் வந்து விட்டேன். நீ ஆசையாக பராமரித்து வந்த வாழைமர தோட்டத்தில் ஒரே ஒரு வாழை மரத்தில் மட்டும் குலை தள்ளி இருக்கும், அதில் தான் நான் குடிகொண்டு உள்ளேன் என முருகப்பெருமான் அவர்கள் கூறுகிறார். மறுநாள் அதிகாலையில் வேலாயுதம் நீராடிவிட்டு தன்னுடைய தோட்டத்தை நோக்கி சென்றார். அங்கே இறைவன் கனவில் சொன்னபடியே ஒரு வாழை மரம் குலை தள்ளி இருந்தது. அன்று முதல் தினமும் அதிகாலை நீராடிட்டு முருகன் குடிகொண்டிருக்கும் வாழை மரத்திற்கு பூஜை செய்து வந்தார். இந்த செய்தி அக்கம் பக்கம் முழுவதும் பரவியது. இதையடுத்து பொதுமக்கள் அந்த வாழை மரத்தை வழிபட்டு வந்தனர். நாட்கள் பல சென்றன. ஒரு நாள் செவல்பட்டி ஜமீன்தாரின் பணியாட்களின் வாழை தோட்டம் நோக்கி வந்தனர். அவர் அரண்மனையில் பிரதான கணக்கு பிள்ளையாக இருப்பவரின் மனக்கு திருமணம் நடைபெற உள்ளது. மணப்பந்தலில் வைக்க குலை தள்ளிய வாழைமரம் வேண்டும், வேறு எங்கும் வாழை கிடைக்கவில்லை. அதனால் ஜமீன்தார் தன்னிடம் உள்ள வாழை மரத்தை வெட்டி எடுத்து கூடி உத்தரவிட்டார். எனவே இந்த குலை தள்ளிய வாழை மரம் தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த வேலாயுதம், இது சாதாரண வாழை அல்ல, இது முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கும் கோவில், அதனால் தர முடியாது என்று மறுத்தார். இது பற்றி ஜமீன்தார் நானே நேரில் வந்து செல்கிறேன் என கூற மணமகனோ தான் செல்வதாக கூறியிருந்து சென்றார். அவனிடம் வாழை மரம் தர முடியாது என்று வேலாயுதம் மறுத்தார். இதனால் ஆத்திரமடைந்த மணமகன் அந்த மரத்தை வெட்டி அதில் இருந்து ரத்தம் வெளியேறியது. மேலும் அங்கு தோன்றிய நாகம் ஒன்று மணமகனை தீண்டியது. இதனையடைந்த ஜமீன்தாரும் கணக்கு பிள்ளையும் தோட்டத்துக்கு வந்து தங்களின் பிழையை மன்னிக்கும்படி மணமகனின் உயிரை காப்பாற்றும்படி வேண்டிக் கொண்டனர். இதனையடுத்து வேலாயுதம் தன் கையில் இருந்த பிரம்பை மணமகன் மீது வைத்து முருகா ஓம் முருகா என்று 3 முறை சொல்லியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த கோவிலில் வழிபட்டால் திருமண தோஷம் புத்திர தோஷம் நீங்குவதுடன் விஷக்கடி உள்ளிட்ட பல நோய்கள் அகலும் என நம்பிக்கையாக கூறப்படுகிறது. குளம் தலைக்க வாழை மரத்தை உதாரணமாக சொல்வார்கள். ஆனால் இங்கு இறைவனை வாழை மரமாக இருந்து அருள்பாலித்து கொண்டிருப்பது விசேஷமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆலயமானது தினமும் 6 மணி முதல் பகல் 12 மணி நடை திறந்திருக்கிறது. மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை இந்த கோவில் நடை திறந்திருக்கும். இந்த கோவிலானது விருதுநகர் மாவட்டம் சிவகங்கையில் இருந்து சிவகாசியில் இருந்து 17 கிலோமீட்டர் தொலைவிலும் வெப்பங்கோட்டை அருகே உள்ள தழுக்கன்குறிச்சியில் அமைந்துள்ள இந்த ஆலயத்திற்கு சிவகாசி சாத்தூர் ஆகிய பகுதிகளில் இருந்தும் பஸ்கள் இயக்கப்படுகின்றன. முக்கியமாக இந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்று வாருங்கள், உங்களுடைய குறை அனைத்தும் தீர்க்கப்படுகிறது வேலாயுத சுவாமியின் அருளால். கண்டிப்பாக
வேலாயுத சாமியின் அருளை பெற்று இந்த சஷ்டி தினத்திலும் கார்த்திகை தினத்திலும் நன்றாக முருகனை வேண்டி வழிபடுங்கள். பக்தனுக்காக வாழை மரத்தில் எழுந்தருளிய முருகப்பெருமானை வழிபட்டால் திருமண தோஷம், புத்திர தோஷம் நீக்குவதுடன் விசக்கடி பல்லிட்ட நோய்கள் அகலும் என பார்க்கப்படுகிறது. இது விருதுநகர் மாவட்டம் வெப்பக்கோட்டை அருகே உள்ள தல்கன்குறிச்சி கிராமத்தில் முருகப்பெருமான் வித்தியாசமான பெயரில் குடிகொண்டு இருக்கிறார். இங்கே வாழைமர பாலசுப்பிரமணிய சுவாமி என்ற பெயரில் முருகப்பெருமான் அருள் பாலிக்கிறார். இங்குள்ள இறைவன் வாழைமர வடிவில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பதும் உலக மக்கள் நன்மை பெற வேண்டி தினமும் இங்கு யாகம் நடைபெறுவதும் இல்லத்திற்கு மேலும் சிறப்பை அளிக்கிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.